இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட நேம் ஜோடியாக். இந்த ஒரு படம் 2007 மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோடியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியல் கொலைகாரன் வரிசையா அவன் கொலை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். அவன் பண்ணக்கூடிய கொலைகளுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே போலீஸுக்கு அனுப்பி வைக்கிறான். அது இல்லாம அவனை பத்தி அவனே குழு கொடுக்குற விதமா அவன் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்லயுமே சின்ன சின்ன குழு வச்சு அனுப்புறான். கிளைமேக்ஸ்ல அந்த சீரியல் கில்லர் வந்து போலீஸ் கிட்ட மாட்டினானா இல்லையா அப்படிங்கறது அந்த படத்தோடைய ஒன்லைன். ஸோ இந்த படத்தோடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு படம் வந்து ஒரு உண்மையான கதையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்கிற ஒரு டீட்டெயில் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ஒரு படத்தோடைய கதைக்குள்ள நம்ம போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய வலிஜோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ் நம்மளுக்கு காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணும் பையனும் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். அப்படியே ஒரு கடத்துல இங்க வண்டி நிறுத்தி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப யாருன்னே தெரியாத ஒருத்த வந்து அங்க ரெண்டு பேத்தையுமே சுட்டு கொன்னுறான். அவனே போலீஸுக்கு கால் பண்ணி நான் ரெண்டு பேர்த்த கொன்னுட்டேன் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறான். போலீஸ் வந்து பார்க்கக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. ஸோ அந்த பையன் வந்து கொஞ்சம் உயிரோட தான் இருக்கிறான். இதோட இந்த சீன் இங்க கட் ஆகுது. எந்த ஒரு கொலை நடந்து 4 வாரம் கழிச்சு சான் பிரான்சிஸ்கோவை நம்மளுக்கு காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் காலையில அவனுடைய பையனை ரெடி பண்ணி அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு அவன் அப்படியே வேலைக்கு கிளம்புறான். இவரு பேர் ராபர்ட். இவர் தான் அந்த படத்தோடைய ஹீரோ. ராணிக்கல் அப்படிங்கிற ஒரு மீடியா சேனல்ல கார்ட்டூன் வரையக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஒரு சேனலுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த சேனல்ல இருக்கக்கூடிய சீப் எடிட்டர் வந்து அந்த லெட்டரை பார்க்குறாரு. அந்த ஒரு லெட்டர்ல என்ன போட்டிருக்குதுன்னா, 4 வாரத்துக்கு முன்னாடி வலிஜோ அப்படிங்கிற ஒரு இடத்துல கொலை நடந்துச்சு. அந்த ஒரு கொலையை நான் தான் பண்ணேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா போலீஸை வேணா கேட்டுக்கோங்க. அதோட இல்லாம இப்ப எழுதியிருக்கக்கூடிய இந்த ஒரு லெட்டர்ல நான் ஒரு சைபர் கோடு எழுதியிருக்கிறேன். அதை நீங்க உங்களுடைய நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல போடணும். அது மட்டும் இல்லாம என்ன நீங்க ஃபேமஸ் ஆக்கணும். அப்படி நீங்க போடலன்னா வரப்போற வாரங்கள்ல நான் 12 கொலை பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரு லெட்டர்ல எழுதியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த சைபர் கோடை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்னை பத்தி தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு லெட்டர்ல எழுதி இருக்கிறான். இங்க தான் நம்ம ராபர்ட் டோனி ஸ்டார்க் நம்ம அயன்மேனை காமிக்கிறாங்க. இந்த படத்துல இவர் பேர் பவுல். இவர் இங்க தான் கிரைம் எடிட்டரா வேலை பார்க்கறாரு. இப்போ இந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய வலிஜோ அப்படிங்கிற இடத்துல கொலை நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கோசரம் நம்ம அயன்மேன் வந்து போலீஸுக்கு கால் பண்றாரு. போலீஸ்கார் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அயன்மேனுக்கு தெரிய வருது இந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமே உண்மைன்னு. இந்த வயசானவர் வந்து நம்ம அயன்மேன் என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரி லெட்டர்ல நிறைய பத்திரிகைக்கெல்லாம் போயிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இவங்க சீரியஸாவே எடுத்துக்கிறாங்க. அந்த சீரியல் கில்லரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அவன் அனுப்பிச்சு விட்ட அந்த லெட்டரையுமே பப்ளிஷ்டும் பண்றாங்க. அதுக்கப்புறமா 3 நாள் கழிச்சு அந்த ஒரு சைபர் கூட ஒரு ஹிஸ்டரி டீச்சர் சால்வ் பண்ணி அந்த ஒரு மீடியா சேனலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதை பார்த்து ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி எழுதி அனுப்பிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப அதை நம்ம ஹீரோ படிக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்குது அப்படின்னா, எனக்கு மனுஷங்களை கொல்றதுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது காட்டுக்குள்ள போய் விலங்குகளை வேட்டையாடுறதை விடவுமே மனுஷங்களை வேட்டையாடுறது ஒரு த்ரில்லிங்கான அனுபவம். ஏன்னா மிருகங்களை விடவுமே மனுஷங்க ரொம்ப கொடூரமானவனுங்க. நான் கொல்ற எல்லா மனிதர்களுமே என்னுடைய அடிமைகள். நான் செத்து சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே எனக்கு சேவை செய்வாங்க அப்படின்னு அந்த ஒரு லெட்டர்ல எழுதி இருக்கிறான். அந்த ஒரு கோடை டீகோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலுமே அந்த கோடில் இருக்கக்கூடிய கடைசி வேர்டு மட்டும் அது என்ன மீனிங்னு எங்களுக்கு புரியல. அதையுமே நம்ம ஹீரோ ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு. அதுல டேஞ்சரஸ் அனிமல் அப்படின்னு அதுல எழுதி இருக்குது. ஸோ இப்ப இதே டைமிங்ல அவங்களுக்கு இன்னொரு லெட்டரும் ஒன்று வருது. அதுல டியர் எடிட்டர், நான் ஜோடியாக் பேசுறேன் அப்படின்னு அந்த சீரியல் கில்லர் எழுதி இருக்கிறான். நான் அனுப்பின அந்த ஒரு லெட்டரை நீங்க நியூஸ் பேப்பர்ல போட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அதுல எழுதி இருக்கிறான். இதோட அந்த சீன் இங்க முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 மாசம் கழிச்சு இன்னொரு லவர் ஜோடி வந்து மெக்சிகோவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போற வழியில ஒரு லேக்ல வண்டி நிறுத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் அதே கொலைகாரன் அவனுடைய முகத்தை மறைச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். இவங்களுமே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. இதுதானே உனக்கெல்லாம் வேணும் வந்தா எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவன் அவங்க ரெண்டு பேத்தையுமே கட்டி போட்டு அந்த சீரியல் கில்லர் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கத்தியை வச்சு அவங்க ரெண்டு பேத்தையும் மாத்தி மாத்தி சதகுன்னு குத்தி கொன்னுட்டு எப்பயும் போலவே போலீஸுக்கு கால் பண்ணி நான் ரெண்டு பேர்த்த கொன்னுட்டு அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். அந்த கொலையில நடந்த மாதிரி அந்த ஒரு பொண்ணு செத்து போயிடுற, அந்த பையன் மட்டும் உயிரோட இருக்கிறான். அதுக்கு அடுத்த சீன்ல அந்த 2 கொலையிலுமே உயிரோடு இருக்கிற அந்த 2 பசங்க சொன்னதை வச்சு நம்ம ஹீரோ டிராப் பண்றாரு. அந்த உறைஞ்சது வந்து நம்ம அயன்மேனுக்கும் காட்டுறாரு. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு. அந்த சீக்ரெட் கோட்ல இருந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படிங்கிற கோடு என்னன்னா, த மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் கேம் அப்படிங்கிற ஒரு படத்தை குறிக்குது. அந்த படத்துல வர மாதிரி தான் இவனும் கொலை பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற இன்னொரு இடத்துல ஒரு டாக்ஸி டிரைவர் செத்து கிடக்குறான். இதையுமே அந்த சீரியல் கில்லர் தான் பண்றான். இந்த ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்கோசரம் போலீஸ் ஆபீசர் டேவ் அந்த இடத்துக்கு வராரு. அந்த டேவ் வேற யாரும் கிடையாது, நம்ம அவெஞ்சர்ஸ் படத்துல நடிச்ச அல்க்கு தான் இந்த ஒரு படத்துல போலீஸா நடிக்கிறாரு. இப்ப இதே நேரத்துல ராணிக்கல் மீடியாவுக்கு அந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வருது. அதோட ரத்த கரையோட ஒரு துணியும் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆபீசர் அல்க்கு அங்க வந்து விசாரி
விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு லெட்டர்ல அந்த சீரியல் கில்லர் என்ன எழுதி இருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கொலைகள் பண்ணி பண்ணி எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போகக்கூடிய சின்ன குழந்தைகளை கொலை பண்றேன்னு அவங்க ஸ்கூலுக்கு போகக்கூடிய வேனை நான் பஞ்சர் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையும் சுட்டு கொள்ளுவேன் அப்படின்னு அதனை எழுதி இருக்கிறான். இதை பார்த்து பயந்து போய் இவங்க நியூஸ் பேப்பர்லயே போட்டுறாங்க. இதனால சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தங்களுடைய பசங்களை ஸ்கூல் வேன்ல அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அந்த ஒரு சீரியல் கில்லரை பார்த்து பயந்துட்டு சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுமே தங்களுடைய பசங்களை ஸ்கூலுக்கு கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ஈரோடைய பையனை கூட ஒரு கார்ல தான் கொண்டு போய் விடுறாரு, வேன்ல அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படுறாரு. இந்த டைம்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அந்த கொலைகார சீரியல் கில்லர் தான் கால் பண்றான். அந்த ஊர்ல ஃபேமஸான டிவி சேனல் ஷோல அந்த சீரியல் கில்லர் கால் பண்றான். அந்த சீரியல் கில்லரும் பேச ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒரு குழந்தை அழுவுற மாதிரி சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரையும் சுட்டு கொல்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இதை பத்தி அவன்கிட்ட கேட்கும் போது அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். என்னமோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி ஷோவையே ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனாலேயே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த சீனே நம்ம ஹீரோவும் நம்ம அயன்மேனும் ஒரு பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இங்கதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே நம்ம அயன்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அது என்னன்னா அவன் எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்றான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த கொலை பண்றவங்களை எப்படி அவன் சூஸ் பண்றாங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா அவன் நம்மளுக்கு அனுப்புற அந்த லெட்டர்ல எல்லாம் கொலை பண்ணி 4 வாரம் கழிச்சு தான் நம்மளுக்கு அனுப்புறான். சோ இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா அவன் சொல்ற மாதிரி அவன் கொலை பண்ண யாரையுமே இவன் கொலை பண்ணல. இவன் பண்ணது ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 கொலையாத்தான் இருக்கும். இந்த கொலைகள்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு நம்மளுக்கு லெட்டர் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ நம்ம அயன்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம அயன்மேன் இதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காத மாதிரி தாங்க நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு அடுத்த சீனை ஒரு லேடியும் ஒரு குழந்தையும் ஒரு ஆளுகிட்ட லிஃப்ட் கேட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆள் அந்த லேடிட்டு இருக்கக்கூடிய குழந்தைய புடுங்கி கொடூரமா வெளியே எஞ்சி போடுறான். இதை பார்த்து பயந்து போன அந்த ஒரு லேடி கார்ல இருந்தே குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லேடிக்கே புரிய வருது அந்த சீரியல் கில்லர் தான் இவன் அப்படிங்கிறது. இதுக்கப்புறமா அந்த சீரியல் கில்லரை பத்தி தகவல் எல்லாத்தையுமே எல்லா இடத்துலயுமே ஒட்டி வைக்கிறாங்க. நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறாங்க, டிவியில போட்டு டெலிகாஸ்ட் பண்றாங்க. இவன் காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த ஒரு சீரியல் கில்லர் ஃபேமஸ் ஆகுறான். அவனை பத்தி நிறைய பொறணைகளும் கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த ஒரு கேஸை நம்ம ஆபீசர் அழுக்கு தான் டீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு கேஸ் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும்போது அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஜோடியாக், ஏன்னா அவன் ஜோடியாக்ட் மாரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களும் அந்த நபரை மீட் பண்ண போறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த நபரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா என்னுடைய ஃப்ரெண்டு பேர் ஆலன், அந்த ஏரி பக்கமா கொலை நடந்துச்சு இல்ல, அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் அந்த ஏரியில இருந்து திரும்ப வரும்போது அவன் சட்டையில ரத்தம் வந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதை பத்தி அவன்கிட்ட கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய மீனை பிடிச்சி வெட்டும் போது அந்த ரத்தம் அனுச்சு அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா அவன் மேல எங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு அந்த நபர் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ போலீஸும் அந்த ஃப்ரெண்டு சொன்ன ஆலன் அப்படிங்கிற நபரையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு பார்த்ததுல இவன் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலனுங்கிறவன போலீஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அப்பதான் இந்த ஆலன் கையில இருக்கக்கூடிய வாட்சை கவனிக்கிறாங்க. அந்த ஒரு வாட்ச்ல அந்த கொலகாரம் எழுதக்கூடிய லெட்டருடைய சிம்பிளும் அந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய சிம்பிளும் ஒன்னா இருக்குது. அதை பத்தி கேட்கும் போது எனக்கு இந்த ஒரு கம்பெனி வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். ஏன்னா ஜோடியாக் அப்படிங்கிறது ஒரு வாட்சோட கம்பெனியோட பேரு. அப்படி சந்தேகப்பட்ட அந்த கம்பெனி வாட்ச் கட்டிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொலகாரன்னா அப்படின்னு சந்தேகப்பட முடியும். அப்படியே எங்க சீன் கட் பண்ணா நம்ம அழுக்கு வந்து படம் பார்க்கறதுக்கோசரம் தியேட்டருக்கு போறாரு. அழுக்கு போனா அதே படத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் படம் பார்க்க வந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல நம்ம அழுக்கும் நம்ம ஹீரோவும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கொலகாரனை பத்தி கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே நம்ம அழுக்கிட்டே சொல்றாரு. நம்ம அழுக்கும் அயன்மேன் மாதிரி எதுவுமே கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து கடுப்பான ஹீரோ நானே விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை நடந்த இடத்துக்கெல்லாம் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி விசாரிக்கும் போது அவனுடைய இந்த பத்திரிகையில வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷனும் ஹீரோ கலெக்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ பத்திரிகை கம்பெனிக்கு தெரியாம எங்க பேரை யூஸ் பண்ணது பத்திரிகை கம்பெனிக்கு தெரிஞ்சு போனதுனால எங்களுடைய பேரையோட யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஹீரோக்கு இருந்த ஒரே வேலையும் போரிச்சு. ஆனா நம்ம ஹீரோ கொலகாரனை பத்தி விசாரிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை. கொல்லப்பட்ட எல்லா சொந்தக்கார வீட்டுக்கும் போய் ஹீரோ விசாரிக்கிறாரு. ஹீரோவும் தொடர்ந்து அவர் எல்லாத்துக்கிட்டையுமே போய் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோக்கு ஒரு உண்மையும் தெரிய வருது. அது என்னன்னா அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு போலீஸுக்கு மட்டும் கால் பண்ணல, அந்த கொன்னைங்களோட வீட்டுக்கும் கால் பண்ணி சொல்லி இருக்கிறான். அதுவும் எப்படி சொல்லுவோன்னா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், உங்க சொந்தக்காரன் நான் கொல்ல போறேன் அப்படின்னு அந்த சீரியல் கில்லர் ஃபோன் பண்ணி சொல்லுவான் அப்படின்னு அந்த சொந்தக்காரர் சொல்றாங்க. அந்த டேட்டா வச்சு அன்னைக்கு பிறந்தவங்களை பத்தி தேடும் போது நம்ம ஹீரோக்கு இன்னொரு உண்மையும் தெரிய வந்திருக்குது. அது என்னன்னா அந்த போலீஸ் சந்தேகப்பட்ட அந்த ஆலனுடைய பிறந்த நாளும் அன்னைக்கு தாங்க. கொலைகாரன்னு சந்தேகப்பட்ட அந்த ஆலனுடைய பர்த்டேவும் இந்த பர்த்டே டேட்டும் சேம் ஆகிறதுனால நம்ம ஹீரோ ரொம்ப சந்தேகப்பட்டு அந்த போலீஸ் ஆபீசர் அழுக்கு கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கோசரம் நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஆபீசரை பார்க்க போறாரு. அழுக்க பார்த்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச எல்லா டீட்டெயிலுமே நம்ம அழுக்கு கிட்ட நம்ம ஹீரோ சொல்றாரு. போலீஸும் சில இதை விசாரிச்சிருப்பாங்க. அந்த கொலைகாரன் எப்படி இருப்பானா வெள்ளையா இருப்பான் அப்படின்னு நம்ம அழுக்கு ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த
கொலை நடந்த இடத்துல அந்த கொலகாரனுடைய கால் பிரிண்ட்டும் கிடைச்சிருக்குது அழுக்குக்கு. ஸோ இந்த ஒரு பிரிண்ட் அந்த ஆலன்னு சந்தேகப்பட்டனுடைய கால் பிரிண்ட்டுக்கு ஒத்து போகிறதாவும் நம்ம அழுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஒன்று சொல்கிறேன், அந்த ஆலனுங்கிறவன் கப்பல் படையில் வேலை செஞ்சிருக்கிற அந்த சைபர் கோட்ல அவனுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் அந்த சீனில் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலை நடந்து ஒரு 2-3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சீரியல் கில்லர்கிட்ட இருந்து எந்த ஒரு லெட்டர் வரதும் இல்லை, இப்போ எந்த ஒரு கொலையும் நடக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம அழுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே இந்த கேஸை எடுக்க வேணாம் அப்படின்னு அழுக்கு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு அடுத்த சீன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க அந்த கில்லர் ஆலனும் இருக்கிறான். இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் இங்க அப்படியே கட் பண்றாங்க. இதுக்கு அடுத்து ஒரு 7 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு அப்படியே காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொலை நடந்து ஒருத்தர் தப்பிச்சால திரும்பவும் அவன் இதே ஊருக்கு வந்திருக்கிறான். அப்ப அவங்ககிட்ட அந்த சீரியல் கில்லரை பத்தி விசாரிக்கிறாங்க. இப்ப விசாரிக்கிறது வந்து வேற ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸ் வந்துட்டு யாரெல்லாம் ஜோடியாக் சீரியல் கில்லரா இருப்பா அப்படின்னு சந்தேகப்பட்டு 4-5 போட்டோவை அவங்ககிட்ட காமிக்கிறாங்க. அவனும் யாருடைய போட்டோ தோறானா அந்த ஆலன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அவனுடைய போட்டோ தான் தோறான். இவன் தான் எங்களை கொலை பண்ணது, இவன் தான் அந்த சீரியல் கில்லர் அப்படின்னு அவன் சொல்றான். இதோட இந்த படம் இங்க முடிஞ்சு போச்சு.